ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பேல் பூரி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆனியன் வந்து கொட்ட போகிறோம். ஆனியன் வந்து நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. இப்போ அடுத்தது பூரி. நீங்கள் பானிபூரிலாம் சாப்பிடுவாங்களா, அந்த பொரி இருந்தாலும் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒயிட் கலர் பொரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ மாங்காய். ஸோ மாங்காவை நீங்கள் சின்னதாக பெருசாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட்டு, பச்சை மிளகாய். இப்போ கார்னும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கார்ன் வந்து போட்டுக்கணும். கார பூந்தி போட்டுக்கலாம். ஸோ முறுக்கு போட்டுக்கலாம். ஸோ மசாலா போட்டு பொரிச்ச வேர்க்கடலை. ஸோ மிக்சர் போட்டாச்சு. க்ரீன் சில்லி சாஸ் ஓகேங்களா, ஊற்றியாச்சு. இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து ஊற்றிக்கிறோம். டொமேட்டோ சாஸும் ஊற்றியாச்சு. இன்னும் காரமான மிக்சர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி போட்டுக்கலாம். இப்போது சாட் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது லெமனோட ஜூஸ் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லெமன் வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். லெமனை இப்போ நம்ம புழிஞ்சிக்க போகிறோம். புழிஞ்சு ஃபுல் ஜூஸஸும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நம்ம நல்லா ஒன்றோட ஒன்றா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேல்பூரி ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பொரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கூட கிடைக்கும். ஸோ அது மாதிரி பொரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பேல் பூரி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பேல் பூரி நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணால் பேல் பூரி ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட டொமேட்டோ கெட்சப்லாம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். Thank you so much for watching.